ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு jeevethaas Agam. இன்றைக்கி நம்ம வீடியோவில் உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தாங்க எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது கிரேவி செய்யறதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் 2 ஏலக்காய், 3 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க. இப்போது ஒரு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போது நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. ஒரு குக்கர் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். குக்கர் நல்லா சூடு வந்ததும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் சூடானதும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கியதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சிங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போது நம்ம 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே நம்ம புதினா இலைகள் சேர்க்க போகிறோம். நம்ம ஒரு 10லேருந்து ஒரு 15 இலைகள் போல் சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். புதினா மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போது புதினாலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போது நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தனி மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம். இப்போது 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ 4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா நமக்கு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்க போகிறோம். நான் 2 உருளைக்கிழங்கு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. அது கூடவே நான் வேக வச்ச பட்டாணி தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் ஊற வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். குக்கரில் தான் வைக்கிறதுனால வெந்துடும். இப்போது நல்லா மசாலாலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போது கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுக்கலாங்க. இப்போ விசில் போட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் வச்சாலே வெந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம 5 விசில் வச்சு நல்லா எடுத்துக்கலாம். அப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே நமக்கு வெந்து வந்துடும். இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டீமில் ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. பாருங்கள், நல்லாவே கிரேவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. மாற்றிட்டு நம்ம கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை மட்டும் தாங்க சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம சப்பாத்தி செய்யும்போது இதே மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கலாங்க. நமக்கு சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.